உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இப்ப சொல்றேன், நீ நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீ எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. சூர்யா மாமா சூர்யா ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. போ. இவ்ளோ அசிங்கப்படுத்தியும் இவ எதுக்காக அந்த வீட்டுக்கு போகணும்? குழந்தைக்காகன்னு இப்படியே விட்டா அப்புறம் துர்கா தான் கஷ்டப்படுவா. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எங்க போயிருப்பாரு? ஒருவேளை ரூம்ல இருப்பாரோ? சூர்யா வாங்க. சாரி புஷ்பா. எதுக்காக என்கிட்ட சாரி கேக்குறீங்க? நியாயமா உங்க ரூம்குள்ள பெர்மிஷன் கேட்காம வந்ததுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஏய், அதுக்கெல்லாம் நீங்க சாரி கேட்கணும்னு தேவையில்லை. அப்படியா? அப்போ ஓகே சூர்யா. ஆமா, நீங்க ஏன் என்கிட்ட சாரி கேட்டீங்க? இல்ல, காலையில துர்கா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறதுக்கு. அதுக்கு தான் நீங்க துர்காக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டீங்களே. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம் பேசணும்? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன தயங்குறீங்க? தாராளமா சொல்லுங்க. நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த மாதிரி பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்க கூடாது. நான் தான் தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. பரவாயில்ல, நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் உங்க குழந்தை தேவிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட மாரியக்காவை பத்தி மாயா ஆண்டி சொன்னதை கேட்டதுல இருந்து அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மாரியக்காவை பிடிச்சு போச்சுங்கிறத விட அவங்க மேல மதிப்பும் மரியாதையும் கூடி போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, மாரியக்கா மாதிரி வாழணும்னு ஆசையா இருக்கு. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேராவே கேக்குறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சூர்யா? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணும். குழந்தை தேவிக்கு அம்மாவா இருக்கணும். உங்களுக்கு மனைவியா மாறி மாரியக்கா இருந்த இடத்த நான் நிரப்பணும். இல்ல புஷ்பா, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் என் மனசுல துளி கூட இல்ல. என் மனசுல மாறி மட்டும்தான் இருக்கா. எப்பவும் இருப்பா. இன்னொரு பொண்ணுக்கு என் மனசுல இடமே கிடையாது. என்ன தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ். இதுதான் என்னோட ஆரம்பம் ஸ்டேஜ் சூர்யா. இன்னும் போக போக என்னோட நடிப்பை பார்த்து ஏமாந்து போய் நீ ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லல? என் பேரு புஷ்பா கிடையாது. மாரியம்மா,
அந்த புஷ்பா நினைக்கிற எதுவுமே நடக்க கூடாது. இந்த வீட்டுக்கு மருமகளா, எனக்கு அம்மாவா, சூர்யாக்கு ஒய்ஃபா வரணும்னா அது துர்காமாவை மட்டும்தான் இருக்கணும். துர்காமா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். துர்காமா, மாரியம்மா, துர்காமா, மாரியம்மா. தேவிமா, ஏய் தேவி, மாரியம்மா, ஏய் என்னாச்சுடா? ஐயோ, உடம்பு இப்படி கொதிக்குது. துர்காமா. தேவி, ஐயோ என்னது கழுத்து நெத்தியெல்லாம் இப்படி கொப்பளம் கொப்பளமா இருக்கு? ஐயோ, அந்த துர்காவை லேசா எடை போட்டுறாத. கூடிய சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். எங்க சிஸ்டராலேயே ஒண்ணும் பண்ண முடியல. நீ ஏதாவது புதுசா திங்க் பண்ணு. வாயை மூடிக்கிட்டு யோசி. சரிங்க. ஆமா. அத்தை, ஹாசினி, சீக்கிரம் கொஞ்சம் மேல வாங்க. என்ன மாமா கூப்பிடுறாரு? ஹாசினி, அத்தை. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு பதட்டமா கத்துறான்? என்னன்னு போய் பாருங்க சிஸ்டர். போய் பாப்போம் வா. வா பியூட்டி, வா. என்ன சூர்யா, எதுக்குப்பா கூப்பிட்ட? என்னாச்சு சூர்யா மாமா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அது தேவிமாக்கு உடம்பு முடியல, ஹை ஃபீவரா இருக்கு. கை வச்சு பார்த்தா ரொம்ப கொதிக்குது. அதுவும் இல்லாம ஏதோ கொப்பளம் மாதிரி எல்லாம் வந்திருக்கு. ஐயோ, என்னப்பா சொல்ற? ஆமாத்த, பாருங்க. ஐயோ தேவிமா, தேவிமா, துர்காமா, மாரியம்மா, துர்காமா. சூர்யா, அத்தை, தேவி உடம்புல அம்மன் இறங்கிருக்காப்பா. ஆமா மாமா, தேவிக்கு அம்மா வந்திருக்கு, அதனாலதான் ஜுரம் வந்திருக்கு. அச்சச்சோ. அத்தை, அம்மா போட்டிருக்குன்னா தேவிக்கு ஏதாவது பிரச்சனையா? சூர்யா, அம்மா. எதுக்காகப்பா ஹாசினி பார்வதி எல்லாம் கூப்பிட்ட? இல்லம்மா, தேவிமாக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான். மாரியம்மா. கேட்டா மாப்பிள்ள, அதுக்கு எதுக்குடா இதுகளா கூப்பிட்ட? நீ டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு இருக்கணும். அதானே, உடனே டாக்டருக்கு கால் பண்ணுங்க. டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம். தேவிக்கு அம்மா போட்டிருக்கு. வீட்டை சுத்த பத்தமா வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து தீர்த்தம் போட்டு வேப்பலை தண்ணி ஊத்துனா குணமாயிடும். மாரியம்மா. நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. இதோ இப்பவே பண்றேன். ஹலோ ஹலோ, டாக்டர் மணிவாசகமா? ஆமா சொல்லுங்க. எங்க வீட்டு பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உடனே வந்து பாருங்க டாக்டர். ஓகே சார், உடனே வர. உடனே வரேன்னு இருக்காரா மாப்பிள்ள? சரி மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.